குட் மார்னிங் மக்களே. ஸோ கரெக்டாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து 2:30 ஆகுது. சாட்டர்டே மார்னிங் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ கரெக்டாக இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடு தான். சென்னையிலேருந்து ஒரு 365 கிலோமீட்டர் இருக்குது. நல்ல ஒரு ஹில் ஸ்டேஷன். நான் ஆல்ரெடி விசிட் பண்ணியிருந்தேன் ஏற்காடு ஒரு 2 இயர்ஸ் பேக். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏற்காடு. நான் சில இடங்கள்லாம் பார்க்கல. ஸோ இன்றைக்கி போகிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து சடனாக வந்து டக்குன்னு ப்ரிப்பேர் ஆகியாச்சு. ஸோ ஒரு சடன் பிளான் தான். ஸோ டக்குன்னு எல்லாமே பண்ண வேண்டியதாக போச்சு. ஸோ ஆஃப்டர் டிஸ்க் பல்ஜ்க்கு அப்புறம் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் வந்து நான் திருப்பி ரைட் பண்ணுறேன். ஸோ ஒரு ஆக்சிடென்ட்லி ஒரு டிஸ்க் பல்ஜ் வந்து ஆனதுனால 6 மந்த் வந்து ரைட் பண்ண முடியாதுனாங்க. கொஞ்சம் இஷ்யூ வந்து சால்வ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ரைட் பண்ணலாம் அப்படின்ட்டு கரெக்டாக ஒரு 3 o'clock எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இப்போ வந்து லக்கேஜை மட்டும் கொண்டு போய்ட்டு செட் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஸோ குட் மார்னிங் மக்களே. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:30 ஆகுது. நான் வீட்டிலேருந்து கிளம்பி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு கிளம்புறதுக்குள்ளே எப்படியோ 3:30 ஆகிடுச்சு. கரெக்டாக ஹெட்டிங் டு பூந்தமல்லி. ஸோ அங்கே தான் வந்து ஆஃபீஸ் ஸ்டாப் வரேன் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே தான் போய் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட் ஆஃப் அவங்க கிளம்பிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ காலைல கிளம்பியாச்சு ஏற்காடு. நேராக காலைல 11 மணிக்காச்சு, இன்னைக்கு காலையில் 11 மணிக்குள்ளேயாச்சும் போய் சேர்ந்துடணும் ஒரு ஐடியா. ஸோ நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு நான் அப்படியே வண்டி ஓட்டுறேன். ஸோ கொஞ்சம் தூரம் தூங்க. நான் இன்றைக்கி காலையில் கொஞ்சம் நேற்று காலையில் கொஞ்சம் நல்லா தூங்கிட்டேன். கொஞ்சம் லேட்டாக தான் இருந்துச்சு. ஸோ கரெக்டாக வந்து பூந்தமல்லி போனோம். இப்போது பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே காலையில் எதுவுமே சாப்பிடவே இல்லை. ஸோ வெறும் வயிற்றில் தான் இருக்கேன். ஸோ நேராக வந்து கோயம்பேடு போயிட்டு கோயம்பேடுலேருந்து அப்படியே அந்த பெங்களூர் பைபாஸ் பிடிச்சி நேராக போய்டுற மாதிரி ஒரு ஐடியா. ஸோ இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ நான் டார்க்கில் ஆக்சுவலி பண்ண விரும்பல. vlogs ஆக்சுவலி லாஸ்ட் டைம் பார்த்ததுல டார்க்கில் ரொம்பவே விமோசமாக இருந்தது. ஸோ கொஞ்சம் வெளிச்சம் வந்துட்டோம். ஸோ அதுலேருந்து நான் vlog கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நான் இப்போ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 4:30. ஆக்சுவலி 4:30 ஆகுது. எல்லோரும் வந்துட்டுருக்காங்க. ஸோ நான் பூந்தமல்லியில் கரெக்டாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ வந்தவொடனே ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் ரைன் வந்து கொஞ்சம் லைட்டாக பேஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ ரொம்ப பெய்யல. அதனால் ரைடு கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஓரமாக வண்டி போட்டு நீங்கள் நாலு இல்லாமல். ஸோ கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடு வந்தாச்சு. அவுட்டர் ரிங் ரோட்லேருந்து நான் கரெக்டாக நம்மளோட அந்த திருச்சி பைபாஸ் பிடிக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ பெரிய ட்ராஜடி ஆக்சுவலி. ஏற்காடு பிளானே கேன்சல் ஆகிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ வந்த ஒரு வண்டி ஒன்று பார்த்திங்கன்னா வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு. ஃபுல்லாக ஹீட் இஷ்யூ ஆகி வண்டி வந்து ஸ்டாப் ஆகி போச்சு. ஸோ வண்டி இப்போ எப்படி எடுத்துகிட்டு போகிறதுனே தெரியாமல் அந்த ஃபைனலி அவங்கள மட்டும் ஆக்சுவலி விட்டுட்டு நம்ம கிளம்புற மாதிரி கிளம்பியாச்சு. ஸோ அவங்களும் வந்து ட்ரிப் போகலாம் தான் வந்தாங்க. வேறு வழி இல்லை. இப்போ டக்குன்னு போய் ஆகணும், இல்லைனா டைம் ஆகிடும். டைம் ஆகிடுச்சுன்னா வந்து ரொம்பவே லேட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணியாச்சு, சரி இதுதான் ஒரே வழி அப்படின்றதுனால அவங்கள மட்டும் இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் ட்ரிப்பில் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. நாங்கள் பாதி தூரம் வந்தாச்சு. ஸோ இதுவே ஆக்சுவலி ஆல்ரெடி லேட். நாங்கள் ஆல்ரெடி முடிவு பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு 3 o'clock சம்திங், 3:30 சம்திங் நம்ம கிளம்புற மாதிரி. 1.5 hours வந்து நாங்கள் ஒரே இடத்துல உட்காந்தாச்சு. ஸோ நான் அதை வாக் பண்ண முடியல. 1.5 hours ஒரே இடத்துல உட்காந்தாச்சு. எதனா ப்ரொவிஷன் கிடைக்குமா பார்த்துட்டு மாற்றி பண்ணிக்கலாமே அப்படின்னு பார்த்துருந்தா அது எதுவும் கிடைக்கல. ஸோ வேறு வழியே இல்லாமல் அவங்கள விட்டுட்டு மட்டும் போகிற மாதிரி ஆகிப்போச்சு. காலையில் கரெக்டாக இப்போது வந்து டைம் எனக்கு தெரிஞ்சு 6 o'clock இருக்கும். நான் அங்கே டைம் பார்க்கும்போது 5:45. ஸோ கரெக்டாக டைம் வந்து ஒரு 6:30 மணி ஆகிட்டு 6 மணி இருக்கும். கரெக்டாக டைம் கணிச்சு வண்டலூர் கிட்ட வந்துட்டு இருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து வண்டலூர் ரீச் ஆகிடுவோம். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து 3வது டோல் நான் அங்கேருந்து வந்தது. ஸோ நான் காலையில் அதை எடுக்கும்போது வந்து செம்ம டார்க்காக இருந்ததா. ஸோ அதனால் கண்டினியூஸாக எடுக்க முடியல. ஸோ வண்டலூர் கிட்ட வந்தாச்சு. ஸோ டோல்கிட்ட வந்தாச்சு. காலையில் இந்த வியூ பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்கும். ஸோ நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த வியூ பார்க்குறேன். இந்த ரோட்டில் நான் ஆல்ரெடி நிறைய டைம் வந்திருக்கேன். பட் இந்த காலையில் கத்தால இவ்வளோ காலகட்டத்தில் வந்து கிடையாது. ஸோ ரொம்பவே சூப்பரான வியூ காலையிலேயே இந்த மாதிரி பார்க்குறது. செம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குது. ஸோ பைக் ரைட் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணி போகிறதுனால ஒரு 6 மாதமாக நான் வண்டி ரைட் பண்ணவே இல்லை. ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. எப்படா பைக் ரைட் பண்ணுவோம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்க் இஷ்யூ சால்வ் ஆகி ஓரளவுக்கு வண்டியை வந்து ஓட்டுற அளவுக்கு ஓரளவுக்கு ப்ரொஃபஷன் வந்ததுனால நான் ஸ்டார்ட் பண்ணி வண்டியை ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ காலையில் ஒரு ரைடு இருந்ததே வேறு லெவலில் இருக்கும். பட் வந்து இது வந்து 2 days அப்படின்றதுனால ஒவ்வொரு பொருளாக எடுத்து வைக்க வேண்டியது அவசியம் இல்லை. கொஞ்சம் ஸ்டாப் எடுத்து டக்குன்னு கிளம்புற மாதிரி இருக்குது. இல்லைனா பேனியஸ் ஃபுல்லாகவே எடுத்து வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். 5-6 நாள் ட்ரிப்பு பார்த்திங்கன்னா வந்து
மான்சூன் டைமு கொஞ்சம் நல்லாவே குளிராக இருக்குது. ஸோ திருச்சி பைபாஸை கனெக்ட் பண்ணிட்டோன்னா நம்ம நேராக ஏற்காடு போயிடலாம். ஸோ கரெக்டாக திருச்சி பைபாஸ் கிட்ட ரீச் ஆயாச்சு. மார்னிங் ஒரு 6:30க்கே வந்து டிராஃபிக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ காலையில் நான் இவ்வளோ எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளோ வண்டிங்க வந்து போகும் அப்படின்ற ஓரளவுக்கு மிதமாக போகும்னு நினச்சேன். ஆனால் வண்டிங்க வந்து நிறைய போகுது. ஆக்சுவலி சிக்னல் வந்துச்சு. ஸோ ரூட்டெல்லாம் பார்த்தீங்கன்னாவே நிறைய சேஞ்ச் ஆகிருக்கு. இங்கே நிறைய இருந்த விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்ததுலாம் கொஞ்சமே எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இந்த வியூ இப்போ தான் நான் பார்க்குறேன் ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஓகேப்பா. ஸோ டோல் வந்து வரப்போகுது. இது வந்து திருச்சி பைபாஸில் வரக்கூடிய 2வது டோல். ஃபஸ்ட்டு வந்து போரூர் டோல் வரும். போரூர் டோலுக்கு அப்புறமா வரக்கூடிய டோல் இது தான். கரெக்டாக நாங்கள் வந்து திண்டிவனம் இல்லை மேல்வருத்தூர் தாண்டியாச்சு. ஸோ கரெக்டாக ஹெட்டிங் டு ஏற்காடு. இன்னும் எவ்வளோ தூரம் தெரியுமா? மேக்ஸிமம் இன்னும் ஒரு 250 கிலோமீட்டர்ஸ். கரெக்டாக இங்கிருந்து 250 கிலோமீட்டர் இருக்கும். காலைல சில்லுன்னு இருக்குது, நல்லாவே கொஞ்சமாக அப்படியே குளிருது. ரொம்ப குளிரலாம், ஏன்னா அது மான்சூன் டைம் தானே. ஸோ ரொம்பவே குளிர்றாங்க. ஓரளவுக்கு இதுவாக இருக்குது குளிர். ஸோ நல்லாவே இருக்குது. சின்ன பிரேக் ஒன்று போட்டுடலாம். ஸோ பிரேக் போட்ட அப்புறம் தான் கிளம்ப முடியும். ரைட்டு கரெக்டாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து 8 o'clock கரெக்டாக. ஸோ 8 o'clock ஆகுது. வண்டி ஆக்சுவலி வந்து வரதவங்களுடைய வண்டி வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் ஒருத்தரோட வண்டியும் ரிப்பேர் ஆச்சு, 2வது வந்தவரோட வண்டியும் ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ 2வது வண்டியை வந்து மெக்கானிக் வந்து பார்க்கலான்னு சொல்லி வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஆக்சுவலி பிரேக் முடிச்சு வந்துட்டுருக்கோம். மணி இப்போவே 8 o'clock ஆகிடுச்சு. காலைல 3 o'clock ஆக்சுவலி பிளான் பண்ணது. ஸோ பட் வந்து இப்போ வந்து ஆக்சுவலி கரெக்டாக போக முடியல டைமுக்கு பிளான் பண்ண மாதிரி. நான் கரெக்டாக இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து திண்டிவனம்க்கு கொஞ்சம் தள்ளி இருக்கேன். திண்டிவனம் தாண்டியாச்சு, கொஞ்சம் தள்ளி இருக்கேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா. இது எப்போ முடியும் அப்படின்னு தெரியல. வண்டி ரெடியான பிறகு தான் வந்து கிளம்புற மாதிரி இருக்கும். ஸோ அது வரைக்கும் சும்மா ஒரு சில வியூஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது ஒரு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் வாஷ் ஷாப். ஸோ இல்லை தெரியும் நினைக்கிறேன். ஸோ இது வாட்டர் வாஷ் ஷாப் வண்டிலாம் நிற்கிது. ஸோ இதுக்கு பின்னாடி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வியூ பாயிண்ட்லாம் இருக்குது. ஸோ எப்போ போய் சேருவோம் அப்படின்றது கரெக்டாக ப்ராப்பராக தெரில. எனக்கு தெரில எப்போ அடுத்த வண்டி எந்த வண்டி வந்து கீழே விழுந்து இதுவாகுமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. வர கீழே விழுதில்லை, அடுத்த வண்டி எப்போ ரிப்பேர் ஆகுமோ அந்த மாதிரி தான் இருக்குது. காலில் ஏற்ற விட 2 தடங்கள். ஃபஸ்ட்டு வண்டி வந்து ஃபுல் பிரேக் டவுன், செகண்ட் வண்டி வந்து ஆனே ஆகலை. சும்மா கடுப்பாக இருக்குது ஆக்சுவலி. நான் ரெடி ஆகிட்டு என் வண்டி மட்டும் தான் இப்போ உருப்படியாக இருக்குது, என் வண்டி இன்னொரு வண்டி மட்டும் தான் உருப்படியாக இருக்குது. ஸோ மெக்கானிக் வர சொல்லியிருக்காரு. ஸோ வந்த பிறகு தான் தெரியும் என்ன ஆக்சுவலி நடக்குது அப்படின்ட்டு. ஸோ மான்சூன் கரெக்டாக மழையும் ஓரளவுக்கு பெய்யாமல் இருக்குது. கிளைமேட் நல்லாயிருக்கு. இப்போதைக்கு போகும்போது நல்லாவே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு கிளைமேட் ஆக்சுவலி. ஸோ இதே கிளைமேட் மெயின்டைன் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். பட் நாங்கள் சீக்கிரமாக கிளம்பி போவோமா அப்படின்னு தெரியல. ஸோ பார்க்கலாம், மெக்கானிக் வரட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு அப்புறமா கிளம்பி போயிட்டோம். ஸோ ஃபைனலி மெக்கானிக் வந்துட்டார். மெக்கானிக் பார்த்துட்ருக்காரு. ஆக்சுவலி இன்னும் ப்ராப்ளம் தெரியல, சின்ன ப்ராப்ளமாக தான் இருக்கணும். பெரிய ப்ராப்ளமாக இருந்தால் ரொம்பவே கடுப்பாக இருக்குது. ஸோ ஏன்னா இங்கேருந்து கிளம்பி போகிறதுக்கு எப்படியும் இன்னும் ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் சம்திங் இருக்கும். ஸோ நான் ஏற்காடு ரீச் ஆகிறதுக்காக வண்டி சீக்கிரம் சரியானா ரொம்ப நல்லாயிருக்கும். 2 வாட்டி நின்று போகிறது ரொம்பவே கடுப்பாக இருக்குது. ஸோ வாங்க வண்டிக்கிட்ட போய் பார்க்கலாம்.
ஸோ ஃபைனலி வந்து வண்டி பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. கரெக்டாக வந்து திண்டிவனம் தாண்டி போயிட்டு இருக்கோம் ஐ திங்க் கரெக்டாக. ஸோ சாப்பிடல இன்னும், ஆக்சுவலி சாப்பிட்றது தான் பிரேக் போடணும். ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ½ பிரேக் ஆகும். ½ எனக்கு தெரிஞ்சு 1 hour உட்காந்தாச்சு. ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு என்ன டேனே தெரில ஆக்சுவலி. இப்படி ஒரு தடங்கள். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா காலையில் முடிச்சாச்சு. ஸோ எங்கே ப்ராப்ளமாக இருந்ததோ வண்டி கொஞ்சம் தலைவா வண்டி இங்கே வந்து பார்த்து நாங்களே முடிச்சிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டாச்சு. ஸோ காற்று இல்லை வண்டியில், ஸோ அதனால் காற்று அடிக்கலண்ணா. ஸோ காற்றுடா கரெக்டாக இங்கே தான் நினைக்கிறேன். காற்று செக் பண்ணி அடிக்கிறாங்களே, பரவாயில்ல. டைமு போல் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? ஓகேவா? ஸோ ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்ச உடனே கிளம்பி கரெக்டாக ஏற்காடு போயிட்டு இருக்கோம். ஸோ எங்கே கரெக்டாக உளுந்தூர்பேட்டைக்கு முன்னாடி இருக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை, அப்புறமா வந்து கள்ளக்குறிச்சி டு சேலம், சின்ன சேலம் அந்த வழியாக போய் ஏற்காடு போகலாம் அப்படின்னு ஒரு இது. ஸோ நான் கரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட் ரொம்பவே சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அந்த கடையில் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியாக பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு. ஒரு சின்ன கடை தான், ரொம்பவே அழகான ரொம்பவே டேஸ்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். ஆக்சுவலி நல்லா சாப்பிட்டோம், சூப்பராக இருந்தது. ஸோ கிளைமேட் பார்த்தீங்கன்னா இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஸோ இந்த கிளைமேட் அப்படியே இருக்கிறது தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ 3வது டோல் வருது. இது என்ன டோலு? விக்கிரவாண்டி டோலா? ஐ திங்க் விக்கிரவாண்டி டோலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை விக்கிரவாண்டி டோல் இல்லை நினைக்கிறது. 4th டோல் தான் விக்கிரவாண்டி டோல் வரும்னு நினைக்கிறேன். கரெக்டாக வந்து டோலை தாண்டியாச்சு. ஸோ டோல்லேருந்து இன்னும் எத்தனை கிலோமீட்டர்? திருச்சி 216. ஸோ அப்போனா வந்து 200 to 190 கிலோமீட்டர் நினைக்கிறேன் ஏற்காடுங்கிறது. ஆனால் எப்படி இருக்கு இடம் ஃபுல்லாகவே. காலையில் அரசல் பூசல் கிளம்பியும் கரெக்ட் டைம் கிளம்பியும் இந்த ட்ரிப்பு வந்து ஆக்சுவலி வந்து ரொம்பவே வந்து அது போன போக்கில் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி நாங்கள் பிளான் பண்ணது என்னவோ வேற ஒன்று, பட் இங்கே நடக்கிறது என்னமோ ஆக்சுவலி வேற ஒன்று. ஸோ ஓரளவுக்கு ஏதோ வந்து டைமிங் மிஸ் ஆகலாம், பட் இங்கே எல்லாமே ப்ராப்ளமாக இருக்குது. பட் அதையும் மீறி அந்த ஏற்காடு போய் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு இது பண்ணி புஷ் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ போகிறதுக்குள்ள எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்றது பெரிய ஐடியா இல்லை. எதுவும் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். ஸோ பொழுது போய் ஏற்காடு சேர்ந்துடணும். ஏற்காடு போய் சேர்ந்து நைட் அப்படியே படுத்து தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு ஊர் நல்லா சுற்றி பார்த்து திரும்பி மறுபடியும் ரிட்டன் வந்து மண்டே ரிட்டன் ஆக்கி போகணும். ஸோ ஒழுங்காக போயிட்டு ஒழுங்காக போகணும். என்ன சீடாகும் அது நம்ம கோப்ப போல இருக்கு. இந்த மரம்லாம் பார்க்குறதுக்கு ஒரு தேக்கு மரம் மாதிரி இருக்குது. ஆக்சுவலி பார்க்க குட்டி தேக்கு மரங்கள்லாம் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கிறிஸ்மஸ் ட்ரீ லுக் லைக் அப்படி கூட சொல்லலாம். செயின் லூப் அடிக்கணும். செயின் லூப் அடிக்காமலே இருக்குது. சின்ன பணம் போகலன்னு தெரில. அடுத்தது ஏன்னா வந்துன்னா ஒரு இடத்துல செயின் லூப் வாங்கி கொஞ்சம் செயின் லூப் அடிக்கணும். ஸோ நிறைய ரெஸ்டரேஷன் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். வண்டிலையும் சரி, இந்த விஷயங்கள்லையும் சரி. ஸோ சில வேலைப்பாடுகள்லாம் முடிஞ்சு தான் நெக்ஸ்ட் ரைட்லாம் போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து விழுப்புரம் தாண்டியாச்சு. விழுப்புரம் கரெக்டாக அடுத்து கள்ளக்குறிச்சி போகிறோம். ஸோ இங்கேருந்து அப்படியே ஒரே நேராக தான் போகிறோம். போயிட்டு அங்கே ஒரு ரைட் ஒன்று வரும், உளுந்தூர்பேட்டை. ஸோ அங்கேருந்து அப்படியே எடுத்தால் ஏற்காடு போயிடுவோம். கள்ளக்குறிச்சி கிட்ட தான் போகிறோம். ஸோ ரொம்ப தூரம் இல்லை, கிட்ட வந்தாச்சு. சேலம் வந்துட்டாலே போதும். ஸோ சீக்கிரமாக போயிட்ட மாதிரி தான். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்ச உடனே எடுத்து போய் ஆரம்பிச்சு விழுப்புரம் கிட்ட வந்தோன்னே ஒரே டிராஃபிக்கு. ஸோ இந்த ஒரு
ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலி இந்த ரூட் வந்து நான் இப்போ இல்லை ரொம்ப வருஷமாக ஆகிப்போச்சு. கரெக்டாக கொஞ்சம் வருஷமாக நான் இந்த ரூட் சைட்டாக வரதில்லை. ஸோ இப்போ தான் நான் ஆக்சுவலி 30 கிலோ கழிச்சு வரேன். ஸோ லாஸ்ட் இயர் ஒரு 5 days வந்து பெரிய ரைடு ஒன்று வந்துருக்கேன். ஸோ அந்த டைமில் தான் வந்து ஆக்சுவலி இந்த இடத்துக்கு வந்து போயிட்டு இருந்தேன். கொஞ்சம் ட்ரௌசியாகவே இருக்குது. ஹெல்மெட்குள்ளே விண்ட் க்ளோஸ் வந்து வச்சு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரௌசியாகவே இருக்காமா